கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இறுதி நாளில் எல்லோ பெருநாவியை பொழிவேன் என்றே, இறுதி நாளில் எல்லோ உம்மாவியை பொழிவேன் என்றே. முப்பர் வாலிபர் யாவரும், முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தன் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார், என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். ஓமே அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லும். அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள், ஆதரவெடுத்து அவர்களை நான் அழைத்து வருவேன். அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள், ஆதரவெடுத்து அவர்களை நான் அழைத்து வருவேன். நீரோடைகள் ஓரமாக அவர்களை நான் நடத்தி செல்வேன். இடறி விழாதவாறு சீரான வழியில் அவர்களை நடக்க செய்வேன். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி வருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா, பொங்கி பொங்கி வா, பொங்கி பொங்கி வா. இறங்கி வாரும் ஆவியானவரே, இறங்கி வாரும் ஆவியானவரே, இறங்கி வாரும் அப்பா. இப்படி வல்லமை நிரப்பட்டும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை. ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும்
காரியம் ஒன்றுமில்லே. உம்மாலே எல்லாம் ஆகும் 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 ஆகும். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரணும். அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, நான் சொல்கிற ஜெபத்தை யாராவது ஒருவர் திரும்பி சொல்லலாமா? அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, அன்பே உருவான எங்கள் அன்பு தகப்பனே, அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த காலை பொழுதினிலே இந்த காலை பொழுதினிலே உம்முடைய சமூகத்திலே இதோ வந்து கிடக்கிறோம் அப்பா. இதோ வந்து கிடக்கிறோம் அப்பா. நீர் எங்களை அதிகாலையில் இந்த அதிகாலையில் நீர் எங்களை தட்டி எழுப்பி உம்முடைய திருப்பாதத்திலே அமர வைத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உட்கார வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, இந்த காலை பொழுதினிலே வந்திருக்கின்ற வரவிருக்கின்ற வர இருக்கின்ற அனைத்து மக்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். குறிப்பாக
குறிப்பாக யூடியூப் வழியாக கேட்க போகின்ற ஒவ்வொருவரையும் யூடியூப் வழியாக கேட்க போகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நற்செய்தியின் தூதுவர்களாய் நாங்கள் உமக்கு பணி செய்திட இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் 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 ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் சுதிக்கிறோம். ஏன் சுதிக்கிறோம்? எதற்காக சுதிக்கிறோம்? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரேன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, எப்படியெல்லாம் ஆண்டவரை சுதிக்கலாம்? இன்னைக்கு என்ன டாபிக்? ஆமென் ஆமென். எப்படியெல்லாம் ஆண்டவரை சுதிக்கிறோம். கரெக்ட் தான். எப்படியெல்லாம் ஆண்டவரை சுதிக்கலாம்? எப்படி நாம் சுதித்து கொண்டிருக்கிறோம்? கரெக்டாக சொன்னீங்க. இப்போ எப்படியெல்லாம் ஆண்டவரை நாம் ஸ்துதிக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆமென் ஆமென் ஆமென். கரெக்டாக சொன்னீங்க. எப்படியெல்லாம் ஸ்துதிக்கிறோம்? நம்மளாம் இப்படி சுதிச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு முதலாவது காரியம், வாய்களை திறந்து ஸ்துதிக்க வேண்டும். என்ன? திருப்பாடல் 81:10. திருப்பாடல் 81:10 வேகமாய். ஆமென். உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. உங்கள் வாயை விரிவாக திறங்கள், நான் அதை நிரப்புவேன். ஆமென். உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. உங்கள் வாயை விரிவாக திறங்கள், நான் அதை நிரப்புவேன். ஆமென். நம்ம வாயை திறக்காம இருந்தோம்னா அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. வாய்களை திறந்து ஸ்துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் சொல்றாரு, எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த கடவுளாக ஆண்டவர் நான். எகிப்து நாட்டிலே 430 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் அங்கே அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை, அங்கிருந்தவர்களை மீட்டெடுத்து கொண்டு வந்த கடவுளை எப்படி ஸ்துதிக்க வேண்டும் என்பது தான் வாய்களை திறந்து ஆண்டவரே என்று சொல்லி, கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் சொல்லி, உமக்கொப்பானவர் யார்? ஆண்டவரை ஸ்துதிக்கணும். அடுத்து பாருங்க, திருப்பாடல் 145:21. திருப்பாடல் 145:21. ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. ஆமென். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. ஆமென். என் வாய், முதலாவது சொன்னது என்ன? வாய்களை திறந்து. என் வாய்
ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. அல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா உம் வல்லமை மேலானது, இறைவா உம் ஆட்சிமை மேலானது, இறைவா உம் திருப்பெயர் மேலானது, இறைவா உம் ஆட்சிமை மேலானது. அல்லேலூயா. நல்லா தூங்காதீங்க, கொஞ்சம் விழிப்பா இருங்க. பிரதர் பார்த்துக்குவார், அவர் பாடிக்குவார். நமக்கு ரெஸ்ட் நினைக்காதீங்க. நீங்களும் அங்கிருந்து துதிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. மியூட் போட்டிருந்தாலும் நீங்க ஸ்துதிக்கணும், உண்மையா ஸ்துதிக்கணும். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும், உடல்ல உசுறு இருக்குதா, அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவது. என்றும் எப்பொழுதும். அல்லேலூயா. இப்ப வாய்களை திறந்து துதிப்பதற்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? இறை வார்த்தை வழியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். வாய்களை திறந்து. அடுத்தபடியாக ஆண்டவர் 2 கையை கொடுத்திருக்கார். எதுக்கு? ஆமென். கைகளை தட்டி ஸ்துதிக்க வேண்டும். எப்படி கைகளை தட்டி? எப்படி கைகளை தட்டி? திருப்பாடல் 47 அதிகாரம் 1 திருப்பாடல் 47:1. மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஆமென். மக்களிடங்களே, தேவ பிள்ளைகளே, என் அருமை சகோதர சகோதரிகளே, களிப்புடன். அப்படியே நொந்து போய் உட்கார்ந்துருக்கிறியா ஆண்டோடைய சமூகத்தில்? அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. களிப்புடன் கையை தட்டி ஆர்ப்பரித்து சந்தோஷமா சுதிக்கணும். யாரை? கடவுளை புகழ்ந்து பாட வேண்டும். அவரை புகழ்ந்து பாடணும். அடுத்தபடியாக கைகளை உயர்த்தி. கைகளை தட்டிட்டோம், இப்படி தட்டிட்டோம். அடுத்தது கைகளை உயர்த்தி. விடுதலை பயணம் 17 அதிகாரம் 11 பார்க்கிறோம். மோசேயின் கைகளை உயர்த்தி ஜெபித்த பொழுது இஸ்ரவேல் மக்கள் அங்கே வெற்றி கொண்டார்கள். அவர் கைகளை தாழ்த்திய பொழுது அமலேக்கியர்கள் வெற்றி கொண்டார்கள். அப்போ நம்ம எந்த அளவுக்கு கைகளை உயர்த்தி நீ ஸ்துதிக்கிற, இப்படியே முடங்கி இருக்காம, எந்த அளவுக்கு கைகளை உயர்த்தி ஸ்துதிக்கிற அந்த அளவுக்கு உன்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உள்ள எல்லா நோய் நொடிகள் எல்லாம் அப்படியே 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 பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு ஒவ்வொரு இடங்களும் பரிசுத்தமாக்கப்பட்டு சுட்டரிக்கப்படும். தீ ஆவியினால் எங்கெல்லாம் என்னென்னலாம் நோய் நோக்காடி இருக்கும் அதெல்லாம் அப்படியே 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 விசுவசிக்கிறவர்கள் ஆமேன்னு சொல்லலாம். ஆண்டவர் கை உயர்த்தும் போது அப்பான்னு கூப்பிடணும். அப்பா பிதாவேன்னு கூப்பிடணும். கைகளை உயர்த்தி கூப்பிட்டுப்பார். நீ எங்க இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அங்கிருந்து கைகளை உயர்த்திப்பார். நீ உயர்த்ததில்லை, முடங்கி கிடக்கிறாய். இந்த முடக்கம்தான் நம்முடைய உடம்பு. எந்த அளவுக்கு நீ வேலை செய்றியோ, எந்த அளவுக்கு நீ உன்னுடைய உடலை வேலை செய்ய வைக்கிறியோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும். ஆமென்.
கைகளை உயர்த்தி புலம்பலாகவும் 3:41 சொல்லுகிறது, விண்ணக இறைவனை நோக்கி நம் இதயத்தையும் கைகளையும் உயர்த்துவோம். யாரை நோக்கி? விண்ணக இறைவன். நான் சொல்றது திருப்பி சொல்லுங்க. விண்ணக இறைவனை நோக்கி நம் இதயத்தையும் கைகளையும் உயர்த்துவோம். ஏன்னா நம்மளால புலம்பலாகவும் எடுக்க முடியாது. புலம்பிட்டே இருப்போம். எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை, அதுக்காக இதுக்காக புலம்பிட்டே இருப்போம். ஆனால் அந்த புலம்பலாகமத்தில் இருக்கிற அந்த புலம்பல், இறைமையுடைய புலம்பல் எடுக்க மாட்டோம். அதான் ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு விண்ணக இறைவனை நோக்கி நம் இதயத்தையும் கைகளையும் உயர்த்துறோமா? கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்துதிக்கணும் தேவைப்படுங்களே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கைகளை உயர்த்தி பாட்டு பாடுப்பாருங்களேன், அவ்வளவாக அம்சமாக பாடலாம். அடுத்தபடியாக சப்தம் உயர்த்தி. எப்படி சப்தம் உயர்த்தி? எப்படி சப்தம் உயர்த்தி எடுக்கலாம்? வாசித்து பாருங்க. உரத்த குரலில் உமக்கு நன்றிப்பா பாடுகிறேன். சொல்லுங்க. வியத்தகு உம் செயல்கள் எல்லாம் எடுத்துரைக்கிறேன். திருப்பாடல் 26:7. திருப்பாடல் 26:7. சீக்கிரமா. உரத்த குரலில் உமக்கு நன்றிப்பா பாடுகின்றேன், வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைக்கின்றேன். உரத்த குரலில் உமக்கு நன்றிப்பா பாடுகின்றேன், வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைக்கின்றேன். ஆமென். 2 பேர் மட்டும் ரெடியா இருக்கு. யாராவது 2 பேர், லீனாமா, பிரியதர்ஷினி, நீங்க 2 பேர் ரெடியா இருக்கணும் எல்லா வசனங்களுக்கும். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர். அவங்க வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கிறீங்க. 3 பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க, வாசிக்க மாட்டேங்கிறீங்க. அந்த நேரம் உங்களுடைய பொன்னான நேரம். அதனால் அந்த 2 பேர் ரெடியாக இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்கள் நான் சொல்வதை யாராவது 2 பேர் அந்த வசனத்தை அப்படியே ரிப்பீட் பண்ணுவோம். ஜெயம்மாவாக இருக்கட்டும், ரிஜினாமாவாக இருக்கட்டும், இல்லாட்டி சின்ன பாப்பாவாக இருக்கட்டும், யாராவது ஒருவர் யாராவது நான் சொல்கிறத ரிப்பீட் பண்ணுவீங்க. சின்ன பாப்பா ரிப்பீட் பண்ணணும். ஆமேன். சின்ன பாப்பா மட்டும் ரிப்பீட் பண்ணணும். வாசிக்கிறதுக்கு அவங்க 3 பேர், ஒருத்தர் மட்டும் ரிப்பீட் பண்ணால் போதும். மற்றவங்க நீங்கள் அமைதியாக கேட்டுருங்க. அல்லேலூயா. அப்போ சப்தம் உயர்த்தி துதித்தல் வேண்டும். இப்போ நான் சொல்கிற வார்த்தையை திருப்பி சொல்லணும். சின்ன பாப்பா, உரத்த குரலில் உமக்கு நன்றிப்பா பாடுகிறேன், வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைக்கிறேன். ஆமென். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உம் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உம் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா, உம் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. அடுத்தது பாருங்க, திருப்பாடல் 33:3. வேகமாய் திருப்பாடல் 33:3. புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள், திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள், திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். ஆமென். ஆமென், ஆமென். புத்தம் புது பாடல். ஒவ்வொரு நாளும் ஒரு பாடல், திருப்பாடல் நம்மகிட்ட இருக்குது.
வேற எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பாடல் புது பாடல் ஒவ்வொரு பாடலாக பாடி அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். புகழே பாடுவது என் வாழ்வில் இன்பமையா, உம்மருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா சொல்லி திறம்பட செய்து மகிழ்ச்சி குரல் சந்தோஷமா பாடணும். அதனால தான் திருப்பாடல் 66:8 வாசிக்க கேட்போம். திருப்பாடல் 66:8. மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள், அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்க செய்யுங்கள். மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள், அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்க செய்யுங்கள். மக்களினங்களே, என் அருமை தேவ ஜனமே, நம் கடவுளை போற்றுங்கள். மனுஷனை போட்டாது, அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்க செய்யுங்கள். புகழ்ந்து பாடணும். உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா, உம்மருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா சொல்லி. அப்போ இன்னைக்கு 3 காரியம் பார்த்திருக்கிறோம். முதலாவது காரியம் வாய்களை திறந்து, இரண்டாவது கைகளை, முதலாவது வாய்களை திறந்து ஸ்துதியுங்கள். நம்பர் 1. இரண்டாவது வாயை அதாவது அந்த வாயை திறந்து 2 வசனம் சொல்லி கொடுத்துருக்காங்க. வாய்களை திறந்து ஸ்துதி முதல்ல நம்பர் 1. நம்பர் 2, கைகளை தட்டி துதிக்கணும். கைகளை தட்டி துதிக்கணும். அடுத்தது கைகளை உயர்த்தி ஸ்துதிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி இருந்தா பத்தாது, பாதியில் நின்னா பத்தாது, ஸ்துதிக்கணும். நம்ம செய்யறது அதுதான். எப்படி ஸ்துதிக்கிறோம்? கேள்வி நல்லா தான் சொன்னீங்க. இப்படிதான் நிற்கிறோம், இவ்வளவுதான் நிற்கிறோம். கைகளை உயர்த்தி, நான் உன்னோட கை எவ்வளவு நீட்டு இருக்கு அந்த அளவுக்கு உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சுதிக்கணும். ஹல்லேலூயா. நம்மளாம் எப்படி சுதிக்கிறோம்? இப்படிதான் வச்சுக்கிறோம். இப்படிதான், இப்படி. நல்லா கைகளை உயர்த்தி துதிக்க வேண்டும். சப்தம் உயர்த்தி சுதித்தல் வேண்டும். 3வது சப்தம் உயர்த்தி துதிக்க வேண்டும். 4வது சர்வ வல்லமையுடன் துதிக்க வேண்டும். எப்படி? எப்படி சர்வ வல்லமையோடு? எப்படி சர்வ வல்லமையோடு? சீராக்கின் ஞானம் 43ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சீராக்கின் ஞானம் 43ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆண்டவரை, நான் சொல்றதை ரிப்பீட் பண்ணுங்க. ஆண்டவரை மாட்சிப்படுத்துங்கள், உங்களால் முடியும் அளவிற்கு அவரை உயர்த்துங்கள். ஏனெனில் அவர் அதனினும் மேலானவர். உங்கள் வலிமையெல்லாம் கூட்டி, உங்கள் வலிமையெல்லாம் கூட்டி அவரை ஸ்துதியுங்கள். அவர் வலிமையெல்லாம் இல்லை, உங்கள் வலிமையெல்லாம் கூட்டி, உங்கள் வலிமையோட. சோர்ந்து விடாதீர்கள். ஏனெனில் போதிய அளவு அவரை புகழ முடியாது. வாசிக்கலாம். சீராக்கின் ஞானம் 43:10 வேகமாய். தூய இறைவனின் கட்டளைப்படி
அவை ஒழுங்காக இயங்குகின்றன. தங்களது வியப்பில் அவை அயர்வதில்லை. ஆமென். சிராக்கின் ஞானம் 43 அதிகாரம் 30 சிராக்கின் ஆமென். ஆண்டவரை மாட்சிப்படுத்துங்கள். உங்களால் முடியும் அளவிற்கு அவரை உயர்த்துங்கள். ஏனெனில் அவர் அதினும் மேலானவர். உங்கள் வலிமை எல்லாம் கூட்டி அவரை உயர்த்துங்கள். சோர்ந்து விடாதீர்கள். ஏனெனில் போதிய அளவு அவரை புகழ முடியாது. ஆமென். எப்படி துதிக்கிறோம்? எப்படி ஸ்துதிக்கிறோம்? கேள்வி நல்லதா இருந்தது. எப்படி ஸ்துதிக்கிறோம்? எப்படி ஸ்துதிக்கணும்? எப்படி வாசிக்கணும்? எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில். அப்ப ஆண்டவரை எப்படி சர்வ வல்லமையுடன் துதிக்கணும்? சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். அதிசயம், அதிசயம், அதிசயம். சர்வ வல்லவர், சோர்ந்து விடாதீர்கள். போதிய அளவு அவரை புகழ முடியாது. அவரை மாட்சிப்படுத்துங்கள். உங்களால் முடியும் அளவிற்கு அவரை உயர்த்துங்கள். ஏனெனில் அவர் அதனினும் மேலானவர். உங்கள் வலிமையெல்லாம் கூட்டி அவரை உயர்த்துங்கள். ஆமென். தூங்காதே தம்பி, தூங்காதே. அதிகாலையில் தூங்கிட்டே இருக்காத. ஆண்டவரை ஸ்துதிச்சுக்கோ. உன் வாய் நல்லா இருக்கும் போதே ஸ்துதிச்சுக்கோ. கை நல்லா இருக்கும் போதே ஸ்துதிச்சுக்கோ. முரடு பிடிச்சிச்சு, வளைஞ்சு போகுது. இப்போவே எல்லாம் வளைஞ்சு போகுது. எல்லாம் பிடிச்சிக்குது. விரல் பிடிச்சிக்குது, கை பிடிச்சிக்குது, சோல்டர் பிடிச்சிக்குது, முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, எல்லாம் வலிக்குது. வெளியில் உள்ள பல இடத்துல எங்கே டேமேஜாக இருக்குது நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆமென். ஆனால் ஆண்டவர் வாய்ப்புள்ள போதே அவரை சுதிச்சுக்கோ. வாய்ப்புள்ள போதே சர்வ வல்லமையுடன். அடுத்தபடி மேல தாளங்களோடு சுதிக்க வேண்டும். எப்படி சுதிக்கணும்? மேல தாளத்தோடு சுதிக்க வேண்டும். மேல தாளத்தோடு அடிப்படையா இருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் திருப்பாடல் 27:6 சொல்லுகிறது. திருப்பாடல் 27:6. ஆமென். அப்பொழுது என்னை சுற்றிலும் உள்ள என் எதிரிகளுக்கு எதிரில் நான் தலை நிமிர செய்வார். அவரது கூடாரத்தில் ஆர்ப்பரிப்புடன் பலிகளை செலுத்துவேன். ஆண்டவரை புகழ்ந்து பாடல் பாடுவேன். அப்பொழுது என்னை சுற்றிலும் உள்ள என் எதிரிகளுக்கு எதிரில் நான் தலை நிமிர செய்வார். அவரது கூடாரத்தில் ஆர்ப்பரிப்புடன் பலிகளை செலுத்துவேன். ஆண்டவரை புகழ்ந்து பாடல் பாடுவேன். ஆமென். பாடுறோமா? ஆர்ப்பரிப்புடன் பலிகளை செலுத்துறியா? ஆண்டவரை புகழ்ந்து பாடுறியா? வாயெல்லாம் அப்படியே சுருங்கி போகுது. சத்தம் இல்லை. ஏன் தான் இந்த வசனம் அவங்கவுங்களுக்கு கரெக்டாக கொடுப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில், அவருடைய கூடாரத்தில், இந்த கூகுள் மீட் அவருடைய கூடாரம், இந்த கூடாரத்தில், இந்த கூடாரம் நமக்கு கொடுக்கப்பட்ட கூடாரம், சந்திப்பு கூடாரம். இந்த கூடாரத்தில் எப்படி குடிக்கணுமா? ஆர்ப்பரிப்புடன் பலிகளை செலுத்துவேன். ஆண்டவரை புகழ்ந்து பாடல் பாடுவேன். இங்கே வந்து பெருமூச்சு விட்டுட்டு இருக்க மாட்டேன். ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம், ஆண்டவரே எனக்கு அந்த கஷ்டம், ஆண்டவரே எனக்கு இப்படி, ஆண்டவரே எனக்கு அதெல்லாம் பேசாதே. அவருக்கு தெரியும். உன் மனவேதனை, உன் உடல் வேதனை, சோர்வுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நீ அவருக்கு வந்து ஆர்ப்பரிப்புடன் பலிகளை செலுத்து என்று சொன்னால் நன்றி பலி, நன்றி பலியை செலுத்து. அல்லேலூயா. நன்றி, நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான்.
அதிகாலை ஆனந்தமே அப்பாவுன் திருப்பாதத்தில் நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே அப்பாவுன் திருப்பாதத்தில் அதிகாலை ஆனந்தமே அப்பாவுன் திருப்பாதத்தில். ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆர்ப்பரிப்புடன் இருக்கா ஆர்ப்பரிப்பு இல்லையே. ஆண்டவர் வேதனையோடு சொல்றார், உன்ட்ட அந்த ஆர்ப்பரிப்பு இல்லை. அவரை ஸ்துதிக்க மனம் இல்லை, வாய் திறந்து ஜெபிக்க மனம் இல்லை, வாயை திறந்து புகழ மனம் இல்லை. அடுத்து பாருங்க, ரொம்ப அழகா சொல்லுது. திருப்பாடல் 33:3 வாசிக்கலாம் வேகமாய். திருப்பாடல் 33:3 புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள், திறம்படை செய்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். அடுத்து பாருங்க 89:15 சொல்லுகிறது. திருப்பாடல் 89:15 விழாவின் பேரொலியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். ஆமென். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். விழாவின் பேரொலியை அறிந்த மக்கள் பேரு. விழாவின் பேரொலி மேல தாளங்களோடு எப்படி? திருப்பாடல் 149:3 என்ன சொல்லுகிறது வேகமாய்? ஆமென். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக, மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக, மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. இப்போ உங்க ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தர் வாசிக்க, மற்றவங்க ரிப்பீட் பண்ணுங்க, மற்றவங்கள மியூட் போட்டுக்கோங்க. வாசிங்க. ஆமென். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக, நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக, யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆமென் ஆமென். பாருங்க இது இன்னும் அழகா இருக்கு பாருங்க. அடுத்த திருப்பாடல், நீங்க ரெண்டு பேர் தான். அடுத்த திருப்பாடல் 150:4-5. திருப்பாடல் 150:4-5. ஆமென். கிறிஸ்டியனா மீட் போட்டுக்கோ. மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள், நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள், குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். சிலம்பிடும் சதகையுடன் அவரை போற்றுங்கள், அவரை போற்றுங்கள். கலீர் எனும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள், கலீர் எனும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள். ஆமென் 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 ஆமென். என்ன அழகா இருக்கு பாருங்க வாசிப்பு. பேர் ஜோடியா ரொம்ப அருமையா இருக்கு. நடனம் செய்து அவர் பெயரை போற்றுங்கள். நடனம் செய்து தாவீதை போல. எப்படி? தாவீதை போல நடனம் செய்து அவரை போற்றுங்கள். மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். கலீர் என்னும் தாளத்துடன் அவரை போற்று. எப்படி? கலீர் வரணும். இந்த சத்த வரணும். கலீர் என்னும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள். அல்லேலூயா. ஆமென். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார்.
அதிசயமே, ஓ இது அற்புதமே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நல்லா இருக்கு பாருங்க, எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. உடல்ல நோய் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிருங்க. எல்லாம் சோள்பட்ட வலி, கை வலி, கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி எல்லாம். இந்த கால் நான் எந்திரிக்கும் போது 5-10 வரலும் கொஞ்சம் அப்படியே சரியாக வேலை செய்யல. சரியாக வேலை செய்யணும்னா ஒரு மாதிரி, ஆண்டவரே என்னாச்சு இப்போ பாருங்க, இப்போ பாருங்க. பார்க்குறீங்களா யாராவது? இதுதாங்க வல்லமை. ஹல்லேலூயா, இதுதாங்க. முடங்கி போனதெல்லாம் நேர்ந்துடும். ஆமென். அந்த முடக்கம், அந்த முடங்கி போனதெல்லாம் வெளியில் வந்துடணும். அது அடுத்தபடியாக 6வது காரியம், பாடி துதி. எப்படி எப்படி பாடி துதிக்கிறது? எல்லாமே துதித்தல் தான். இப்போ பாடி, வெறும் பாட்டு மட்டும், இசை எதுவுமே இல்லாமல். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. திருப்பாடல் 145:7. திருப்பாடல் 145:7. ஆமென். அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைத்து கொண்டாடுவார்கள். அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைத்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். ஒரு முறை கூட வாசிங்க. அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைத்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். ஆமென். நீதியை எண்ணி, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அவர்கள் உங்கள் உயர்ந்த நற்பண்புகளை நினைத்து, அவரை நினைத்து, உம்மை அல்லாமல் யாரை நான் பாடுவேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. அவர்கள் உங்கள் உயர்ந்த நற்பண்களை நினைத்து கொண்டாடுவார். நீதி எண்ணி ஆர்ப்பரித்து பாடி சுதிக்கணும். வெளி போல இல்லை, துன்பம் என்னும் உலையிலிட்டு என்னை புடமிட்டார். துன்பம் என்னும் உலையிலிட்டு என்னை புடமிட்டார். அந்த உலை நெருப்பு, வெளியே போல அல்ல. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. நீ துதிச்சு பாரு. உடல் சோர்வுகள், உள்ள சோர்வுகள், மனசோர்வுகள் எல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த
லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க இந்த லேசான உபத்திரவம் நீங்கிவிடும்? விசுவசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பேதுரு 3 முறை மறுதளித்தார். ஆனா ஆண்டவர் அவர்கிட்ட தான் போய் நீ என்னை நேசிக்கிறாயா எப்படி கேட்பாரு? 3 முறை விட்டுட்டு போயிட்டேன். எனக்கு தெரியாது அந்த ஆளை, எனக்கு தெரியாது அந்த ஆளை, எனக்கு தெரியாது போயிட்டான். ஆனா ஆண்டவருக்கு தெரியும். பேதுரு உள்ள மனசுல என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். இப்ப என்ன சீடர்களுக்குள்ள போட்டி, யார் பெரியவர் என்ற போட்டி. அங்கே யார் பெரியவர்? பேதுரு தான் பொறுப்பு கொடுத்தாரு, அவர் இப்படி ஆயிட்டாரு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு போட்டி, யார் பெரியவர் யார் பெரியவர். பேதுரு மறுதளிச்சுட்டா அதனால் அவனை மாற்றிட்டு வேற யாருக்காவது அப்பாயின்மெண்ட் போட்டுருவாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் பேதுரு முதல்ல ஒரு தடவை சொல்லியிருப்பார், பேதுரு என்னை நேசிக்கிறாய. அப்போ பேதுரு ஆண்டவர் எல்லாம் சீடர்கிட்ட கேட்பாரு, எல்லாரும் இங்கே என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க, என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க. அவங்க ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்னை பற்றி அப்படின்னு கேட்பார். அப்போ தான் பேதுரு சொல்லுவார், நீ வாழும் மெசியா. அல்லேலூயா. பேதுரு சொல்லுவார், நீ வாழும் மெசியா ஆண்டவரே, எனக்கு தெரியுமே. அப்போ அவர் சொல்லுவார், இது தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளுடைய ஏவுதலால் நீ சொன்ன. அதனால தான் மறுபடியும் கேட்கிறாரு, என் ஆடுகளை பேணி வள. 3 தடவை என் ஆடுகளை பேணி வள. சாவி அங்கே தான் கொடுத்தாரு, பவுல்கிட்ட கொடுக்கலையே. பவுல் ஞானம் உள்ளவன், நல்லா படித்தவர், எல்லாமே செஞ்சவர். அவரை எதுக்கு பயன்படுத்தினார்? புறஜாதி மக்கள் எல்லாம் மனம் திரும்புவதற்காக பயன்படுது. அதனால தான் திருத்தூதர் படிகளில் வாசித்தோம். அதுலேருந்து ஒவ்வொரு ஊராக போகிறாரு. பிரசவ வேதனை சொல்லிக்கிட்டே அடி வாங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ரோமியருக்கு எழுதுறாரு, ரோமாபுரியில் இருக்கிறவங்களுக்கு எழுதுறாரு, கொரிந்தியருக்கு எழுதுறாரு. ஒரு திரும்ப இப்போ 2வது திரும்ப வாசிக்க போகிறோம். இப்போ 1 கொரிந்தியரில் எத்தனை அதிகாரம் இருக்கிறது? 16 அதிகாரங்கள். இப்போ அட்லீஸ்ட் நமக்கு அதாவது தெரிஞ்சிச்சா? தெரிந்தது. இது வரைக்கும் கொரிந்தியர் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது. இப்போ கொரிந்தியர் முதல் திருமுகத்தில் எத்தனை அதிகாரம் இருக்குது? அட்லீஸ்ட் 16 அதிகாரம் இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போது பவுல் 14 திருமுகங்களை ஆண்டவர் எழுதி செய்தார். இதெல்லாம் எப்படி? துதித்ததினால் பண்ணுகின்ற, துதித்ததினால். ஆண்டவரே நீர் யார்? துதிக்கிற, அது ஸ்துதிதான். பவுல் சொல்லுவார், பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே நீர் வாழும் மெசியா. ஸ்துதிதான், அது ஸ்துதிதான். ஆமான் பாண்டவர்களே. அடுத்தபடியாக உசுரோடு இருக்கும்போதே ஸ்துதிச்சுக்கணும். எப்போ? உயிரோடு இருக்கும் பொழுதே துதிக்க வேண்டும். வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஸ்துதிச்சுக்கணும். எப்படி இருக்கணும்? வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஸ்துதிக்கணும். எப்படி? வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே துதிக்க வேண்டும். இறந்தோர் ஆண்டவரை புகழ்வதில்லை. சொல்லுங்க, இறந்தோர் ஆண்டவரை புகழ்வதில்லை. இறந்தோர் ஆண்டவரை புகழ்வதில்லை. மௌன உலகிற்குள் இறங்குவோர் எவருமே, மௌன உலகிற்குள் இறங்குவோர் எவருமே அவரை புகழ்வதில்லை. அவரை புகழ்வதில்லை. நாமோ ஆண்டவரை வாழ்த்துகிறோம். நாமோ ஆண்டவரை வாழ்த்துகிறோம். நாமோ ஆண்டவரை வாழ்த்துகிறோம். நாமோ ஆண்டவரை வாழ்த்துகிறோம்.
அதுதான் இறை வசனம் சொல்லுகிறது. வாழ்ந்து கொண்டிருக்கும் திருப்பாடல் 115, 17, 18. திருப்பாடல் 115, 17, 18. ஒருவர் வாசிக்க ஒருவர் ரிப்பீட், ஒருவர் வாசிக்க ஒருவர் ரிப்பீட். கிறிஸ்டி மியூட் போட்டுக்கோ, கிறிஸ்டினா மியூட் போட்டுக்கோ தயவுசெய்து, அங்கே ஆல்ரெடி சொல்லியிருக்கு. வாசிக்க திருப்பாடல் 115, 17, 18. ஆமென். இறந்தோர் ஆண்டவரை புகழ்வதில்லை, இறந்தோர் ஆண்டவரை புகழ்வதில்லை. மௌன உலகிற்குள் இறங்குவோர், மௌன உலகிற்குள் இறங்குவோர் எவருமே அவரை புகழ்வதில்லை. எவருமே அவரை புகழ்வதில்லை. நாமோ ஆண்டவரை வாழ்த்துகின்றோம், நாமோ ஆண்டவரை வாழ்த்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்துகின்றோம். இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்துகின்றோம். ஆமென். இறந்தோர் ஆண்டவரை புகழ்வதில்லை, இறந்தோர் ஆண்டவரை புகழ்வதில்லை. மௌன உலகிற்குள் இறங்குவோர் எவருமே, மௌன உலகிற்குள் இறங்குவோர் எவருமே அவரை புகழ்வதில்லை. அவரை புகழ்வதில்லை. நாமோ ஆண்டவரை வாழ்த்துகின்றோம், நாமோ ஆண்டவரை வாழ்த்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்துகின்றோம். இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்துகின்றோம். ஆமென். ஆமென். நாம் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்துகின்றோம். இயேசுவுக்கு நன்றி. நன்றி, இயேசுவுக்கே நன்றி. நன்றி. இறந்து போன ஆண்டவரை புகழ முடியாது. இறந்தவர்கிட்ட ஜெபிச்சும் பிரயோஜனம் இல்லை, இறந்தவர்களுக்காக ஜெபிச்சும் பிரயோஜனம் இல்லை. 1 கொரிந்தியர் 15 தெளிவாக சொல்லுது, அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும். கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இணைந்த நிலையில் இருப்பவர்கள் அவர் வரும்பொழுது எல்லாருக்கும் மீட்பு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால இறந்தோர் ஆண்டவரை புகழ முடியாது. இன்னைக்கு இறந்தவங்ககிட்ட நம்ம எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்கன்னு சொல்றோம், இறந்தவர்கிட்ட போய் கேட்குறோம் எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க, அர்த்தமில்லை. மௌன உலகிற்குள் இறங்குவோர் எவருமே அவரை புகழ்வது. உயிரோடு இருந்துகிட்டே மௌன உலகத்தில் இருக்கவங்களும் ஆண்டவரை புகழ முடியாது. 2 ஒன்று தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நாமோ நாமோ நீங்களும் நானும் நாமோ ஆண்டவரை வாழ்த்துகிறோம், வாழ்த்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும். எப்பொழுதும் வாழ்த்துகின்றோம். ஆமென். வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது வாசிச்சுக்கோ, வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஸ்துதிச்சுக்கோ, வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவரை ஸ்துதிச்சுக்கோ. அதனால தான் ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 38 18. யாராவது எடுத்திருக்கீங்களா? ஏசாயா 38, 18. எடுத்தவர்கள் ஆமென் சொல்லலாம். எடுத்தவர்கள் ஆமென். பாதாளம் உம்மை போற்றி பாடாது, சாதாரணம் உம்மை போற்றி பாடாது, சாவு உம்மை புகழ்ந்து ஏத்தாது, சாவு உம்மை புகழ்ந்து ஏத்தாது. பாதாள குழிக்குள் இறங்குவோர், பாதாள குழிக்குள் இறங்குவோர் நம்பிக்கைக்குரிய உம்மை நம்பி இருப்பதில்லை. நம்பிக்கைக்குரிய உம்மை நம்பி இருப்பதில்லை. ஆமென். ஆமென். மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை 2 தடவை மறுபடியும். பாதாளம் உம்மை போற்றி பாடாது, பாதாளம் உம்மை போற்றி பாடாது, சாவு உம்மை புகழ்ந்து ஏத்தாது, சாவு உம்மை புகழ்ந்து ஏத்தாது. பாதாள குழிக்குள் இறங்குவோர், பாதாள குழிக்குள் இறங்குவோர் நம்பிக்கைக்குரிய உம்மை நம்பி இருப்பதில்லை. நம்பிக்கைக்குரிய உம்மை நம்பி இருப்பதில்லை. ஆமென். ஆமென். பாதாள குழியில் போயிட்டு அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் ஆல்ரெடி பாதாள குழி, மௌன உலகிற்குள்ள பாதாள குழி. ஆமன் பார்த்தவர்களே. அதனால தான் ஏசாயா 38 19. கிறிஸ்டினா வாசி. ஆமென். நான் இன்று உம்மை புகழ்வது போல் வாழ்வோர் மட்டுமே உம்மை போற்றி பாடுவர். இப்போ கிறிஸ்டினா வாசிக்க வேறொருவர் ரிப்பீட்.
இன்று உம்மை நான் உம்மை புகழ்வது போல் புகழுவது போல் வாழ்வோரே வாழ்வோர் மட்டுமே உம்மை போற்றி பாடுவர். மறுபடியும் தந்தையே தம் பிள்ளைகளுக்கு தன் பிள்ளைகளுக்கு உமது வாக்கு திரளாமை குறித்து போதிப்பர். ஆமென். ஆமென். நான் இன்று உம்மை புகழ்வது போல். இந்த வெளிச்சம் வரணும். நீங்கள் இப்போ பார்த்தீங்களா, மௌன உரையில் இருந்தீங்க. இப்போ அந்த வசனம் மற்றவர்கள் வாசிக்கும் பொழுது நமக்குள்ள அந்த எழுப்புதல் வந்துச்சு. இன்னும் 2 ஆட்டுக்குட்டி ரெடி ஆயிடுச்சு. அல்லேலூயா. முதல்ல 2 ஆட்டுக்குட்டி முரண்டு கிடந்தது, அங்கிட்டும் இங்கிட்டும். அவங்க எடுக்கிறாங்க, இவங்க எடுக்கிறாங்க, அவங்க எடுக்கிறாங்க. இப்போ அது 2 ஆட்டுக்குட்டி ஒன்றா சேர்ந்துருச்சு. அல்லேலூயா. அடுத்த 2 ஆட்டுக்குட்டி சோம்பேறியாக இருந்துச்சு. அந்த சோம்பேறியாக இருந்த ஆட்டுக்குட்டி இப்போ 2 ஒன்றா சேர்ந்துருச்சு. அல்லேலூயா. இதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. அதனால தான் எப்போதும் சுதிக்கணும். அடுத்து 8வது, எப்போதும் சுதிக்கணும். எப்படி? 1 குறிப்பேடு 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 குறிப்பேடு எடுத்தவர்கள் ஆமென் சொல்லலாம். 1 குறிப்பேடு 23ஆம் அதிகாரம் 1 குறிப்பேடு 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் சொல்ல நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும். இப்ப வாசிங்க, ஒருத்தர் வாசிங்க, ஒருத்தர் ரிப்பீட் பண்ணுங்க. ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறவும் அவரை போற்றவும் வேண்டும். ஆமென். வெரி குட். ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறவும் அவரை போற்றவும் வேண்டும். எப்போதும் ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆமாம். அதனால தான் ஏசாயா 12ஆம் அதிகாரம் முழுவதுமே பார்த்தீர்கள் என்று சொன்னால் நன்றி தான். நன்றி பாடல் எப்போதும் பாடுங்கள். அடுத்தபடியாக 10வது பாயிண்ட், அனைத்துலகே ஆண்டவரை போற்றிடு. ஆமென். சொல்லுங்க, அனைத்துலகே இப்ப ரெஜினாமா சொல்லுவாங்க, நான் சொல்றதை ரிப்பீட் பண்ணுவாங்க. அனைத்துலகே ஆண்டவரை போற்றிடு. யாரெல்லாம் ஜெபிக்க வேண்டும் சொல்ல? திருப்பாடல் சொல்லுங்க. திருப்பாடல் 148 12 எடுத்தீங்களா? திருப்பாடல் 148 இருமா கிறிஸ்டிமா. திருப்பாடல் 148 12 கிறிஸ்டிமா சொல்ல ரெஜினாமா ரிப்பீட் பண்ணுவாங்க. மற்றவங்கெல்லாம் மியூட் போட்டுக்கோங்க. கிறிஸ்டினாமா சொல்ல ரெஜினாமா சொல்லுங்க. இளைஞரே கன்னியரே முதியோரே மற்றும் சிறியோரே நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். இளைஞரே கன்னியரே முதியோரே மற்றும் சிறியோரே நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆமென். ஆமென். இப்போ புரிஞ்சுச்சா? யாரெல்லாம் சுதிக்கணும்?
யாருக்கும் எக்ஸஸ் கிடையாது. இளைஞராக இருக்கட்டும், கன்னியலாக இருக்கட்டும், முதியோராக இருக்கட்டும், சிறியோராக இருக்கட்டும், பெரியவராக இருக்கட்டும், எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆமென். எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்க. போற்றுமா? நீங்க ஆமென் சொல்றது கூட ஆண்டவரை போற்றுவது தான். ஆமென். நீ ஆமென் சொல்லாம அமுக்கிட்டு இருந்தீனா, அடக்கிட்டு இருந்தீனா, நீ மௌன உலகில் இருக்கிற அர்த்தம். இறந்த உலகத்தில் இருக்கிறன்னு அர்த்தம். மௌன உலகத்தில் இருக்கிறோம். பாதாளத்தில் இருக்கிறன்னு அர்த்தம். நீ ஆமென் சொன்னாலே அது துதிதான். ஆமென். நீ ஆமென் சொல்லாம முடங்கி கிடந்தீனா அது ஸ்துதி அல்ல. அதனால தான் ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க ஒருத்தர், எப்படி ஸ்துதிக்கலாம் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்க போகிற. நம்ம எப்படி ஸ்துதிக்கிறோம், அந்த வெளிப்பாடு, அது உண்மையிலே ஒரு வெளிப்பாடு தான். நம்ம எப்படி ஸ்துதிக்கிறோம், எப்படி ஸ்துதிக்கலாம், கேள்வி அங்கே பதில் முதலே கொடுத்துட்டார் ஆண்டவர். எப்படி ஸ்துதிக்கிறோம், இப்போ எப்படி ஸ்துதிக்கலாம் என்ற சிந்தனையோடு இறுதி ஜெபம். இறுதி ஜெபம். ஆமென். எங்களை அன்பாய் நேசித்த தேவனே, அப்பா, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் என்ன மன்னாவை எங்களுக்கு தரப்போகிறீர் என்று கேட்டோம் ராஜனே. ஆண்டவரே, எங்களுடைய வாய்கள் திறந்து அப்பா நாங்கள் என்னென்ன விதத்தில் துதிக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு விளக்கி தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, சில வேளைகளில் எங்களுடைய கோபத்தினால் நாங்கள் வாயை திறக்காமல் மூடி விடுகிறோம் ராஜனே. அப்பா, எங்கள் வாயை திறந்தும் ஆண்டவரே, அந்த வாயை திறந்து உண்மை புகழ வேண்டும் அப்பா. கைத்தொட்டி ஆண்டவரே, கனிப்புடன் நாங்கள் கைத்தொட்டி பாட வேண்டும் ரஜினி. எங்கள் கைகளை உயர்த்தி உண்மை துதிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாயில் ஆண்டவரை சத்தம் உயர்த்தி உண்மை துதிக்க வேண்டும் ரஜினி. ஒவ்வொரு நாளும் புது பாடல்களை கற்றுக்கொண்டு நாங்கள் உண்மை பாடி துதிக்க வேண்டும் ரஜினி. தகப்பனே, அப்பா, இசைக்கருவியிலனாலும் கூட அப்பா எங்கள் கைகளை தட்டி இசைக்கருவியாக பயன்படுத்தி அதை நாங்கள் துதிக்க வேண்டும் ரஜினி. தகப்பனே, மேலத்தாளத்தோடு நாங்கள் துதிக்க வேண்டும் அப்பா. ராஜினி, உங்களுடைய கரத்துல அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இறந்த பிறகு நாங்கள் அப்பா துதிக்க முடியாத ஆண்டவரை, நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அப்பா எப்பொழுதும் உண்மை துதிக்கிற பிள்ளைகளாகவும் எல்லா வேலைகளும் ஆண்டவரை உண்மை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். துதிப்பதற்கு அப்பா வயது வரம்பு கிடையாது ரஜனை. நாங்கள் பாதாள குழிக்கு போவதற்கு முன்னாடி வரை ஆண்டவரை எங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி அப்பா உண்மை நாங்கள் துதித்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரை. எங்கள் மனதிற்குள் அப்பா அமைதியாகவும் அப்பா உண்மை நாங்கள் ஒவ்வொரு நேரங்களில் துதித்து கொண்டே இருக்க வேண்டும் ரஜனை. எங்கள் போக்கி வருவையும் நீர் ஆசிர்வதிக்கும் பொழுது நாங்கள் எங்கு போகும் பொழுது வரும் பொழுதும் உண்மை நாங்கள் மனதிற்குள் ஆண்டவரை எங்கள் வாயில் அசை போட்டு கொண்டே நடக்க வேண்டும் அப்பா. இந்த ஆண்டவரை இந்த காலை பொழுதில் அப்பா எங்களுக்கு ஆண்டவரை ஏன் துதிக்கிறோம், எதுக்காக துதிக்கிறோம் என்பதை ஆண்டவரை விலக்கி ஆண்டவரை அதே போல் எப்படி நம்ம எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரை நம்ம துதிக்க வேண்டும் என்பதை ஆண்டவரை அப்பா எங்களுடைய உடலில் உறுப்புகள் பல வகையாக இருந்தாலும் அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவரை அதை ஒன்றாக இணைத்து ஒரு உடலாக கொடுத்திருக்கிறேன் தகப்பனே. அந்த உறுப்புகள் பல வைத்து ஆண்டவரை நாங்கள் எப்படி துதிக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு இன்று விலக்கி கூறியதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமாண்டவரை கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லதப்பா, அவரை புகழ்வது இனிமையானது ஆண்டவரை, அது ஏற்புடையது. இந்த காலை பொழுதில் ஆண்டவரை நாங்கள் உண்மை புகழ்ந்து பாடவும் உண்மை வாழ்த்துகிற பிள்ளைகளாக ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். நீரை எங்களோடு கூட இருந்து எங்கள் வாய்கள் திறந்த ஆண்டவரை அப்பா நாங்கள் துதிப்பதற்கு இந்த அருமையான வாய்ப்பை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரஜினி. தகப்பனே, இந்த காலை வேளையில் அதை ஆசீர்வாதமாக எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்த தலைவரை நீர் எங்களுக்கு தந்ததற்கு நன்றி செலுத்தி அப்பா இந்த நாள் முழுவதும் எங்கள் அனைவரும் ஆண்டவரை நாங்கள் அனைவரும் உண்மை துதித்து உண்மை போற்றி உண்மை பாடி அப்பா இந்த நாள் முழுவதும் நாங்கள் உண்மை துதித்து எங்கள் மரணம் வரைக்கும் அப்பா உண்மை துதித்து பாடுகிற பிள்ளைகளாக உண்மை ஆராதித்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உண்மை துதிக்கிற பிள்ளைகளாக எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் திரு மன்றாட்டை கால்வி உங்களுடைய பாதப்படி ஒப்படைக்கிறேன். எங்கள் அருமையான தேவன் ரஜினி. ஆமென் ஆமென். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, எம்மை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே,
வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற அனைத்து ஆத்துமாக்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக.